போன வாரம் ஒரு கிரியேட்ரு இன்ஸ்டாகிராமில் 375K ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தர் இதெல்லாம் வியூஸா, எனக்கு ஏன் வியூஸ் வரல, நான் ஏன் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், எனக்கு ஏன் எதுவுமே நடக்கலை, இதுக்கு தான் நீங்கள் வந்து எங்களை கிரியேட்டராக சொன்னீங்களான்னு கேமரா பார்த்து அழுகுற மாதிரி ஒரு ரீலை பார்த்துட்டு நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். 15 வருஷத்துக்கு மேலே நான் யூடியூப்பில் இருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் 65,000 ஃபாலோவர் தான். நீங்கள் பார்த்துட்டு இது வந்து தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இப்போ தான் 50,000 வந்திருக்கோம். எங்கே பிரச்சனை? நான் ஒரு டைமில் கனவு கண்டது இவங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அது வரமாட்டேங்குது. எங்கே தப்பாச்சு? நான் சந்தோஷமாக இருக்கேன், அவங்க ஏன் இல்லை? எங்கே வந்து சக்ஸஸ்ங்கிறத இவங்க மீட் பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. சரி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துட்டேன். இது விஜயவராஜின் ட்ரிபிள் வி லாக். எங்கள் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுனால ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஒரு கமெண்ட் ஒரு நாளைக்கு வந்ததெல்லாம் நானும் ஷாரும் பயங்கர செலிப்ரேட் பண்ணி பேசியிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கமெண்ட் வரும். நாங்களே ஃபேக் ஐடியில் கமெண்ட் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, இந்த பாத்து வந்து எங்கே போகுதுன்னு தெரியாததுனால ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுற ஒரு லக்கு எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இருக்கிற பிளாக் ஷீப்போ பரிதாபங்களோ இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க விஷயத்தை ஆரம்ப டைமில். எங்களுக்கு இந்த மாதிரி போகணுங்கிற ப்ரெஷர் இல்லாததுனால எது நடந்தாலுமே எங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக அல்காரிதம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி என்னன்னே எங்களுக்கு தெரியாது. யூடியூப்பை ஒரு கோடு டிஃபைன் பண்ணலை. நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, உங்களுக்கு ஹோம் ஃபீல்டில் காட்டும், பார்ப்பீங்க, கமெண்ட் போடிங்க, மறுநாள் காட்டும், நாங்கள் வீடியோ போட காட்டும். நான் 4 மாதம் கழித்து ஒரு வீடியோ போட்டாலும் அதே வியூஸை காட்டுற பழக்கம் யூடியூப்பில் இருந்துச்சு. லேட்டராக தான் அல்காரிதம்ங்கிற டெவில் வந்து எல்லா க்ரியேட்டிவ்ஸுமே போட்டு அடித்து நவுத்துற வேலையை யூடியூபே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இதில் என்ன ஆகும்னா, ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக ஒரு சேனல் க்ரோத் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரும். அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அண்ணன் சொன்னால் இந்த புக்கை படித்தா கரெக்டாக இருக்கும், அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அண்ணன் சொல்லியிருக்காருன்னு ஒரு கிரியேட்டரை அவங்களோட பர்சனலாக க்ளோஸ்டாக பார்க்குற பழக்கம் வந்து இந்த ஸ்லோ க்ரோத்தில் நடக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமோட ஸ்பீடோ அதோட ஃபேமோ அதோட ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியோ இவங்களுக்கு வந்து கிரியேட்டர்னா என்ன, கிரியேஷன்னா என்ன, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தையே வந்து தாண்டி போயிட்டாங்களோ அப்படிங்கிற குழப்பம் ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி யூடியூபுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று யோசிப்பேன். யூடியூப்பில் நீங்கள் ஒரு கிரியேட்டரை வந்து நீங்கள் அடிக்கடி அவனை பார்க்கணும்னா நீங்கள் அவனை போய் நீங்கள் தேடி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உண்டு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல் பார்க்கும்பொழுதே அவன் ரேண்டமாக உங்களுக்குள்ளே வந்துடுவான். அதனால தான் யூடியூபர்ஸை வந்து ஒரு லாங் ஃபார்ம் பண்ணுறவங்கள ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபேனாக பார்ப்பாங்க, அந்த சேனல் பார்க்குறேன்னு. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து அது புது டெக்னாலஜி. அவன் வந்து ஒரு ஃபோட்டோ போகிற ஃபில்ட்ரு போகிற ஆப்பாக ஒன்று வந்தவன். இப்போ வந்து வீடியோ க்ரியேஷன் ஆப்பாக ஸ்லோவாக அதை மாற்றினா அதையும் பார்த்தோம். அழகாக வந்து இப்போ எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டு கலர்லாம் மாற்றுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் க்ரியேட் பண்ணே ரொம்ப நாளாக இருக்கும், நீங்கள் கன்சியூமர் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆப் மாறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அதில் வந்து இன்ஸ்டாவில் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னா, ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் க்ரோத், ரொம்ப சீக்கிரம் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறது. இது வந்து தவறு கிடையாது. அது வந்து அவங்க லக்கும் சரி, அது எல்லாருக்கும் நடக்காது. இப்போ ரீசெண்டாக கூஃபி செஸ்னு ஒரு பையன் ஒருத்தர் வந்தாப்பிலையா, ஒரு 1 இயர் கூட அவளை வீடியோ போட்டு மில்லியன் தாண்டிச்சா, ஒரு கொஞ்ச நாள்லேயே விஸ்வநாத் ஆனதுலேருந்து முக்கியமான கிரியேட்டர்ஸ்லாம் கொலா பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? காரணம், இது வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ணாத ஒரு செஸ்ஸுங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம ஊருக்கு தேவையாக இருந்திருக்கு, வாய்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு சரியான ஆள் வரும்போது கடற்கடன்னு பறக்குது, எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமான க்ரோத்தாக இருக்குது. இந்த க்ரோத்தை ஒரு 6-7 மாதத்தில் யூடியூப்பில் யாருமே அந்த டைமில் எடுக்க முடியாது. அது ஒரு இயர்ஸ் ஆகிற ஒரு டைம். இது வந்து அந்த ஆப்பில் எல்லாருமே அதை கன்சியூம் பண்ணுறது தான் ஒரு காரணம். டெக்னாலஜி அப்படி தான் வேலை செய்யும். ஸோ ரொம்ப சீக்கிரம் நிறைய நம்பர், அது ஒரு ப்ரெஷர். அடுத்து அல்காரிதம் ட்ரிவன் வேலிடேஷன். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை பண்ணுறதை விட எது பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கி உங்களை கிரியேட்டர் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ப்ரெஷர் ஒன்று இருக்குது. எங்கள் டைமில் வந்து பண்ணுற வீடியோ ட்ரெண்டிங் ஆகும். ட்ரெண்டிங்கு வீடியோனா எங்களுக்கு டாப்பிக்கே தெரியாது. அப்போ என்ன நடக்கும்னு எப்படி ட்ரெண்டிங் பண்ணுவோம்னா, அன்றைக்கி ஒரு நியூஸ் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதை பண்ணலாமா, யார் முதல்ல பண்ணுறதுங்கிற போட்டி ஒன்று இருக்கும். அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். நிறைய அது மாதிரிலாம் நடந்திருக்கும். இது வந்து நீங்கள் வந்து அப்புறம் ஆனால் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்கும். மதன் கொரோனா இப்படி தான் பண்ணுவாப்பில், பரிதாபங்கள் இப்படி பண்ணுவாப்பில், நான் டெம்பிள் மிக்கி ஒரு மாதிரி பண்ணுவேன், பிளாக் ஷீப் ஒரு மாதிரி பண்ணுவேன். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, ஒரு நல்ல வார்த்தை, இஃப் இட்ஸ் நாட் வைரல் இட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வைரல் ஆகலைன்னா உங்கள் ஆர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது ஒரு மிகப்பெரிய மித்து. வைரல் அப்படிங்கிறது உங்களை அறியாமல் நடக்கிறது. நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் வைரலை க்ரியேட் பண்ண முடியாது. இது வரைக்கும் வைரலான எதுவுமே
பிளான் பண்ணி வைரலாக்க முடியாது. அதுவாக நடக்கும். இப்போது வைத்திஸ் கொலவரி அதுவாக நடந்துச்சு, வைரல் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு 3 படத்துக்கு போட்ட பாட்டு தான் இன்டர்நேஷ்னல் டவுன்னு நினைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 பாட்டு ட்ரை பண்ணாங்க அதே டீம். 3மே வேலைக்கு ஆகலை. உடனே ஸ்க்ராப் பண்ணாங்க. யூடியூப்லேயும் பார்த்துருப்போம். சச்சினுக்கு ஒன்று பண்ணாங்க, 2-3 கம்பெனிக்கு பண்ணாங்க, ஒர்க் ஆகலை. ஏன்னா வைரல் கேன் பி ரீக்ரியேட்டட், ஆல்சோ கேன் பி கிரியேட்டட். அது நடக்கும். அடுத்தது நிறைய பேர் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. 10,000 ஃபாலோவர்ஸ் வருதா, அது உங்களுக்கு பத்தாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவன் ஒரு 1 லேக்கில் இருக்கான். சரி, நீங்கள் 1 லேக் போகிறீங்களா, இப்போ அடுத்து 10 லேக் கிளப் மேலே தான் உங்களுக்கு அடுத்த ப்ரெஷர் வரும். நீங்கள் 10 லேக் போகிறீங்களா, அடுத்து அதை விட பெருசாக இருக்கிற ப்ரெஷர் வரும்னு அந்த ப்ரெஷருக்கான அடுக்கை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே வந்து தெரியாமல் போயிடும். எனக்கெலாம் வந்து ஒரு 1000 வியூஸுக்கு செலிப்ரேட் பண்ணி பழக்கனால எனக்கு ஒரு 10,000மோ 20,000மோ 50,000மோ எனக்கு பெரிய விஷயமா தெரியும். இது வந்து தற்பெருமை. நான் ரொம்ப ஹோல்சமான கை சொல்ல வரல, என் பிரெயினே அப்படி தான் ப்ராசஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இது விக்னேஷ்காந்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, கோபி சுதாகர் கேட்டாலும் சொல்லுவாங்க, மில்லியன் வரலன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆரம்ப டைமில் சின்ன நம்பருக்கு ஹாப்பியாக இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான். அதனால தான் கோபி சுதாகரால் ப்ரெஷர் இல்லாமல் இவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது அவங்களால. ஏன்னா அவங்க வந்து இந்த பாயிண்ட் தான் இப்போ முக்கியம். அவங்க பண்ணுற அந்த க்ரியேஷன் ப்ராசஸே முதல்ல என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேஷன் பண்ணுறதை என்ஜாய் பண்ணலன்னா எனக்கு ஏன் இது வரல அப்படிங்கிற ஃபீல் பண்ணி அது க்ரியேஷனாக போடுறவளுக்கே வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வரவே வராது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லலாம் வந்து சேனலை மூடிக்கிறோம், இது மாதிரி நடத்த முடியல அப்படிங்கிற வீடியோ தான் வந்திருக்கே தவிர எனக்கே நம்பர் போக மாட்டேங்குது, அல்காரிதம் பண்ண செய்துன்னு சொன்ன மாதிரிலாம் யூடியூப் வீடியோலாம் ரொம்ப கம்மி. எனக்கு அல்காரிதம் என்ன தெரிய வந்ததே ஒரு எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. என்ன இது, நம்ம லேட்டாக வீடியோ போட்டாலும் முந்தி மாதிரி போகிறது இல்லைன்னு சொல்லும் போது தான், இல்லை நீங்களே அப்பப்போலாம் போடக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து போடணும்னு சொல்லும் போது, இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணும்போது தான் வியூஸ் அதிகமாக தருது யூடியூப்னு புரியும் பொழுது தான், யாடடா இது என்ன வேறு மாதிரி போகுது. ஏன்னா நீங்கள் ஸ்கெட்ச் வீடியோ பண்ணுறவங்களாம் டெய்லி போட முடியாது. இன்ஃபர்மேஷன் த்ரோ பண்ணுற சேனல் டெய்லி பண்ணலாம். ஸ்கெட்சுங்கிறது அது வாரத்துக்கு 1 அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அதுக்கு அழகுமே, அது அதுக்கு டைம் ஒன்று எடுக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ப்ரெஷர்லாம் தேடி போகிறதுக்கு பதிலாக நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், எங்கள் கோர் வேல்யூ என்ன, கோர் ஆடியன்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் எங்கள் டைமில் இருந்தோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ரீல்ஸோட அந்த ஆப்போட சிஸ்டமே அப்படி. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா என்ன 4 மாதம் வந்தவன் அதுக்குள்ளே 500K வந்திருக்கலாங்களாம், நீங்கள் 350K வந்தாலும். இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஒரு பெரிய நம்பருக்கு ஒருத்தங்களை கொண்டு போகிறதுங்கிறது டெக்கோட பிரச்சனைனால நீங்கள் உங்கள் க்ரியேஷனே வந்து ப்ரெஷர் ஆக்கிக்கிறீங்க. ஸோ இப்போ என்னப்போ எங்களுக்கு ஆப்பில் வேகமாக மில்லியனில் போதுங்க, நாங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதா, கேள்விக்கூடாது. ஆனால் ரொம்ப வேகமாக நீங்கள் போனாலும் ரொம்ப சீக்கிரம் கீழே இறங்கவும் சான்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஒரு பிரச்சனை. இப்போது திவாகரை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அந்த பைனாப்பிள் ஸ்டார் ஒரு டைமில் பயங்கர வைரல். இப்போ ஒரு ஆளை காணோம். ஜிபி முத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைரல் தமிழ் ஆர்டிஸ்டார். லவ் டுடேக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு அவர் தான் மெயினாக இருந்தார். இன்றைக்கி அவரை காணோம். நிறைய டிக்டாக் ஆளுங்களை காணோம், இன்ஸ்டாகிராம் இருந்தவங்களும் இப்போ அடுத்து காணோம். ரொம்ப சீக்கிரமாக உங்களை ஒரு விஷயம் கொண்டு போகுதுன்னா ரொம்ப வேகமாகவும் கீழே விழ சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப வருஷம் பொறுமையாக க்ரியேஷன் பண்ணி ஆடியன்ஸை பில்ட் பண்ணி ஒரு நம்பர் பில்ட் பண்ணும்போது அதில் ஒரு ட்ரஸ்ட்டோ அந்த ஒரு ஃபீலோ அந்த ஒரு நம்பரை என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டோ அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுற ஹாப்பினஸோ அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ண வந்தீங்க, அது எவ்வளோ நம்பர் போதோ அந்த ஹாப்பினஸ் நீங்கள் இருந்துட்டாலே போதும். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறத முதல்ல விட்டுறலாம். எனக்கு ஏன் இவ்வளோ நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு நீங்கள் ஒரு 375K ஃபாலோவர்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் எப்படி போட்டு பாருங்கள், 3,75,000 பேர் உங்களை பார்க்குறாங்கிறது பெரிய நம்பரு. நான் என்னோடய வீலாக் பார்த்து நிறைய பேர்லாம் வீலாக்லாம் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குலாம் சொல்லுவேன், 100 வியூஸ் வந்து கம்மி மாதிரி தெரியும், 100 பேர் நிற்க வைடா, அது வந்து ஒரு சந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். 100ங்கிறது அதிகம். இன்டர்நெட்னால நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 50 பேருக்கு கூட நீங்கள் ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணலாம். ஏன்னா 50 பேர் அதிகம். யோசிச்சு பாருங்கள். இன்டர்நெட்டுக்கெலாம் முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்க பார்க்குறதுக்கு மட்டுமே இந்த பெயிண்டிங் வரைஞ்ச ஆளுங்கலாம் நமக்கு தெரியும். நான்லாம் இந்த கராத்தே கற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் வீட்டில் கராத்தேலாம் பண்ணிலாம் காட்டியிருக்கேன். நம்ம அப்படி வாழ்ந்தது. இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேரும்பொழுது கம்மி நம்பர் பெரிய நம்பருங்க தாண்டி நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்களா, அதுதான் முதல் க்ரைட்டீரியா. எங்கள் ரீலை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. நான் ஷேர் விட பண்ணியிருந்தேன், ஏன் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன வருத்தப்படுறாங்கன்னு பார்த்தா, நான் 65,000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கேன், சருசாக 100 தான் வச்சுருக்கான். யூடியூப்பில் சருசுக்கு அவ்வளோ இருக்குது.
இப்போ வந்து எனக்கு ஏன் இதில் வந்து கம்மியாக வருதுன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறவங்க யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க, அது பெருசாக போகிறதில்ல. ஆனால் அங்கே லாங் ஃபார்ம் பண்ணுறது செம்மையாக இருக்குண்ணே, பயங்கர கஷ்டமாக இருக்குது, பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷரை முதல்ல மண்டையில் எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது ஒன்றும் என்ன சொல்கிறது, அந்த பிபி நமக்கு தேவையில்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதிக நம்பர் போன்னு சொல்கிறேன்னா இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக சம்பாதிக்க போகுது. நமக்கு ஓகே. அப்போ இந்த அளவுக்கு வந்து டெக்கு வந்து உங்களை ப்ரெஷர் ஆக்குதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு பண்ணுறது பிடிக்குது, என் டைமில் என் ஏஜில் வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் எதுக்கு பண்ணிருக்கீங்கன்னா, நான் வந்து ஃபினான்ஸ் பற்றி யோசிக்கலை, எனக்கு இது பண்ணுறது பிடிச்சிருக்கு, இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் மண்டபங்கள் நிறைய இருக்குது, அதனால நான் ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ப்ரெஷர் இல்லை. பின்னாடி அழுக்கு துணி இருக்குது, இந்த பக்கம் புக்கு இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது, செவரு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு வீலாக டெய்லி பண்ண முடியும். இது வந்து ஒரு இன்டர்நெட் ஆர்ட் ஃபார்ம். ஸோ நீங்கள் வைரலாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான். ஹவு ஆர்ட், வாட் ஆர்ட்டுங்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஒய் ஆர்ட்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் உங்களோட சந்தோஷமாக இருக்கீங்களா நமக்கு. ட்ரிபிள் வீலா. நன்றி.